ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பனீர் டிக்கா பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கபாபை நம்ம பேக்கும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம டவால வறுத்துக்கவும் செய்யலாம், இல்லைன்னா ஆயில்ல நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கவும் செய்யலாம். நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். பனீர் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. முதல்ல இந்த கபாபுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மசாலாவுக்கு பேரு டிக்கா மசாலா. ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறோம். அதான் ஆல் பர்பஸ் ஃபிளார். மஞ்சள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், கியூமின் பவுடர் அதாவது ஜீரக பொடி இது வீட்டுல அரைச்சது 1/2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், நம்ம சேர்த்திருக்க தூள் உப்பு. நம்ம ஃபைனலா நம்ம டேஸ்ட் செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிங்க் சால்ட் 1/2 டீஸ்பூன். நமக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நம்ம ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அந்த ரெட் ஃபுட் கலர் வந்துட்டு நம்ம கேக்குள்ள ஐசிங் உள்ளது அந்த மாதிரி வரும், அது கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரெட் ஃபுட் கலர்னே நம்மளுக்கு இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். அதை வாங்கிட்டு அதுல ஒரு சின்ன பெஞ்ச் நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். ஃபுட் கலர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு பதில நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு நல்ல ரெட் கலர் கொடுக்கும். இந்த டிக்கா மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒரு வாரம் 10 நாள் போல ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இதுல வந்துட்டு வினிகர் ஆட் பண்ணிக்கணும். ஆப்பிள் சைடர் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். நான் சில சமயம் இந்த மாதிரி வீட்லயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பேன். இது நம்மளுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் இது நல்லா இருக்கும். இதுல நம்ம லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் கலந்து வச்சிருப்போம். அதனால இது நிறம் மாறாம பத்திரமா நல்லா இருக்கும். கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். கடலெண்ணெய்க்கு பதிலா நம்ம வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் இந்த பேக்கிங்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். கெட்டியான தயிர் 1/2 கப். இனிமே இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுதான் ஹோம்மேட் டிக்கா மசாலாவுடைய பேசிக் மசாலா. இதுல நம்ம வினிகர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கனால இது ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்ல பத்திரமா இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம ஒரு நாளுக்குள்ளேயே நம்ம அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கணும். இமீடியட்டாவே நம்ம மிக்ஸ் பண்ணியும் கூட சேர்த்துக்கலாம். அப்படின்னா நம்ம வினிகருக்கு பதிலா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்க இந்த டிக்கா மசாலாவுடைய பேசிக் மசாலா எவ்வளவு நல்ல திக்கா கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை யூஸ்வலா பாட்டில்ஸ்ல அடைச்சோம் நம்மளுக்கு ஃப்ரீசர் செக்ஷன்ல ஃப்ரிட்ஜ் செக்ஷன்ல இருக்கும். நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அதை வாங்கி கூட நம்ம இந்த கபாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி நம்ம ஈஸியாவே வீட்டுல உள்ள பொருட்களை வச்சே வீட்லயே நம்ம இந்த டிக்கா மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற டிக்கா மசாலா இருக்குல்ல, இதை வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். இதுல ஒரு பாதியை மட்டும் எடுத்து நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். மிச்சம் பாதியை வந்து இன்னொரு நாள் யூஸ் பண்றக்கோ இல்லைன்னா சிக்கன் டிக்கா பண்றக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாம இப்ப இந்த பாதியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சேவ் பண்ணிக்க போறோம். பன்னீர் நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை வச்சு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பன்னீர் கலந்துக்கலாம். பன்னீரை ஒரு நல்ல பெரிய சைஸ் துண்டுகளா கட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு 1.5 இன்ச் சைஸ் கியூப்ஸா அது இருக்கணும். பெரிய சைஸ் துண்டுகளா இந்த பன்னீரை நம்ம வந்துட்டு கட் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த ஸ்கூவர்ல வந்து இதை சொருகிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த கபாப் நல்ல கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும். அதனால இதுக்கு வந்து நம்ம 2 குடமிளகாய் நல்ல கலர்ஃபுல்லா எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம நடுவுல கட் பண்ணிட்டு நடுவுல உள்ள இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பிறகு கேப்சிகம் ஒரு 2 இன்ச் சைஸ் துண்டுகளா, அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளா வெட்டிக்கிறோம். நம்ம பன்னீர் வெட்டியிருந்தோம் இல்லையா, அந்த சைஸை விடையுமே இந்த கேப்சிகம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கியூப்ஸா நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நம்ம கேப்சிகம் வந்து நம்ம பொரிச்சாலோ அல்லது பேக் பண்ணாலோ அது கொஞ்சம் சுருங்கிடும். அதனாலதான் கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாவே இதை நம்ம வெட்டிக்கிறோம். நறுக்கி வச்சிருந்த பன்னீர் துண்டுகளை நம்ம கலந்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த டிக்கா மசாலா அது கூட போட்டு நல்லா விரவி வச்சுக்கிறோம். இது மேரினேட் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இல்லை நம்ம கொஞ்சம் ஏர்லியராகவே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஒரு நாள் வரைக்கும் கூட இதை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேம்பூ ஸ்கூவர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து 1 மணி நேரமாவது இப்படி நம்ம தண்ணியில நனைய வச்சு வச்சுக்கணும். இப்படி ஒரு தட்டுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அது மேல நான் அப்படி போட்டு வச்சுக்குவேன். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மெட்டல் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ்வலா பேம்பு ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் நீளமான கபாப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப பார்த்தோன்னா ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு ஸ்கொயர் காட்டுறேன்ல, இது வந்து மெட்டல் ஸ்கொயர். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்குது. இது வந்துட்டு ஆன்லைன்ல கிடைக்குது. நான் அமேசான்ல வாங்கினேன். இது விலை ரொம்ப கம்மி தான். இந்த ஸ்கொயர் வந்துட்டு நம்மளுக்கு ரீயூசபிள். நம்ம வந்துட்டு திருப்பி இதை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பேம்பு ஸ்கொயர் அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்படியே அதை ஒரு தடவை யூஸ்க்கு அப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிட வேண்டியிருக்கும். இப்போ நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு கேப்சிகம் துண்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 1 அல்லது 2 பன்னீர் துண்டுகளை நம்ம அதுல சொருகி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கலர் அந்த கேப்சிகம்ஸையும் நம்ம வந்துட்டு மாத்தி மாத்தி ஆல்டர்னேட் பண்ணிட்டே வந்தோம்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது மாதிரி நம்ம பன்னீரையும் கேப்சிகம் அப்படி ஆல்டர்னேட் பண்ணி நம்ம அடுக்கி வச்சுக்கிறோம். நம்ம இது கூட வெங்காயம் அல்லது ப்ராக்கோலி
அல்லது zucchini இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம இது கூட சேர்த்து அடுக்கிக்கலாம். சப்போஸ் வந்து வீகனா இருந்தாங்க அப்படின்னா பன்னீர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இதுல டோஃபூல கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன குவான்டிட்டி பண்றோம் அப்படின்னா உடனடியாவே இந்த மாதிரி பேக் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து ஒரு பெரிய அளவு ஒரு பெரிய பார்ட்டி பண்ண போறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஏர்லி மார்னிங்கோ அல்லது முந்தின நாள் நைட்டோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து நம்ம வந்துட்டு அதை பேக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிரில் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக்கிங் அவன் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு இந்தியாவிலே ரொம்ப வசதியா நல்ல இந்த மைக்ரோவேவ் அவன் கூடயே நம்மளுக்கு பேக்கிங் ஆப்ஷனும் சேர்ந்தே வரும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து நல்ல காம்பாக்ட் டிசைனாவும் நல்லாவும் இருக்கும். அதே சமயம் சம்மர் டைம்ல நம்மளுக்கு கிரில் பண்றாங்க அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா கூட இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை இந்த என்டையர் செட்டப்பையும் அப்படியே வந்து டவாலையோ அல்லது ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்திலயோ நம்ம ஆயில்ல பொரிச்சும் எடுத்துக்கலாம். போத் வேஸ் எல்லாமே அது ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். இந்த பன்னீர் டிக்காவை செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்கும். இதை செஞ்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சமா அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். நம்ம வந்து இமீடியட்டா சாப்பிடுற மாதிரி தான் நம்ம அதை பேக் பண்ணணும். ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடி இதை அடுக்கி வச்சுட்டா கூட பரவாயில்ல. நம்ம வந்து சமைச்ச உடனே சாப்பிடுற மாதிரி டைமிங்ஸ்ல அதை பண்ணணும். இப்போ நம்ம எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி டிக்காஸா மாத்திட்டோம். எல்லாத்தையும் நீட்டா ஒரு பேக்கிங் ட்ரேல அடுக்கி வச்சாச்சு. அவனை 425 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். ப்ரீ ஹீட்ங்கிறது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அதை நம்ம ஓட விட்டுக்கணும். அப்பதான் அது ஃபுல்லா ஹீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேக்கிங் ட்ரேயை நம்ம உள்ள அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இவ்வளவு ஹை ஹீட்ல பண்ணாதான் நமக்கு பன்னீர் வந்து ரொம்ப ட்ரை ஆகாம டேஸ்டியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு சைடு நம்ம பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துட்டு நம்ம ஃபிளிப் பண்ணி இன்னொரு சைடு நம்ம அதை பேக் பண்ணிக்கணும். நடுவில் நம்ம பேக் பண்ணும் போது அது மேல கொஞ்சோண்டு ஆயில் தடவுனாலும் கூட தடவிக்கலாம். நல்ல டேஸ்டியரா இருக்கும். நான் ஆயில் எதுவும் அப்ளை பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம வந்துட்டு ஆயில்லாம் வந்துட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு இது நல்ல டேஸ்டியராகவே வந்துச்சு. கம்ப்ளீட்டா 2 சைடும் பேக் ஆனோடனே நம்ம அந்த ட்ரேயை வெளியில எடுத்துட்டு நம்ம இந்த ஒவ்வொரு கபாப்ஸையா நம்ம வெளியில எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிட்டு அதை தோசை கரண்டி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட பனீர் டிக்கா கபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்றதுக்காக நம்ம ஒரு நல்ல பாத்திரத்துல வச்சுட்டு அதுக்கு ஒரு ஏர்டைட் லிட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ற கபாப் எல்லாமே நம்மளுக்கு வறண்டு போகாம இருக்கும். இது கூட ஒயிட் சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பனீர் டிக்கா கபாப் வந்துட்டு நம்ம சிக்கன் டிக்கா கபாப்லாம் பண்ற மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இது வந்து நம்ம புலாவ் அல்லது கோகனட் மில்க் ரைஸ் அந்த மாதிரி என்ன பண்ணாலும் அது கூட ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்தி கூட அதை வச்சுட்டு ரோல் பண்ணி கூட ரோல்ஸா சாப்பிட்டுக்கலாம். இந்த பனீர் டிக்கா கபாப் கூட நம்ம வந்துட்டு நெய் சாதம் இல்லைன்னா தேங்காய் பால் சாதம் வெஜிடபிள் பிரியாணி அப்படி பண்ணிட்டு நம்ம நெய் சாதம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கூட வெஜிடபிள் குருமா பண்ணிட்டு ரைதாலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப டேஸ்டியரா இருக்கும். இந்த குருமா பண்றதுக்குள்ள ரெசிபி லிங்க்கும் அப்புறம் இந்த நெய் சாதம் லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பனீர் டிக்கா கபாப் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.